வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரஃப் நோட். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேங்க்கில் போய் லோன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நீயான கிளிப்ஸ் மட்டும் பார்த்துருங்க. இருக்கிற லோன்லயே ஃபர்ஸ்ட் லோன் அப்படிங்கிறது ஹவுசிங் லோன் அப்படின்னு நான் காரணம் சொல்லுங்க. காரணம் இதுதான் சார். 4 வருஷம் ஆச்சு சார். நான் ஒரு ஹவுசிங் லோன் வாங்கினதுக்கு அப்புறம் 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷம் கழிச்சு நான் போய் ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்டா அதுல இன்ட்ரெஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் 95% இன்ட்ரெஸ்ட் தான் எடுக்கிறாங்க. 30 லட்சத்துல பாத்தீங்கன்னா 4 வருஷம் கழிச்சு போய் கேட்கும்போது 30 லட்சத்துல 28,50,000 லோன் அப்படியே இருக்கு. இன்ட்ரெஸ்ட் அதாவது வெறும் 50,000 1,50,000 மட்டும் தான் ரெடியூஸ் ஆயிருக்கு. ஓகே, 30 லட்சம் ரூபா உங்கள்ட்ட லோன் வாங்கினாருங்க. 30,000 மேனிக்கு 5 வருஷம் கட்டிட்டாருங்க. இப்ப லோனை ப்ரீக்ளோஸ் பண்றாருங்க. இவர் எவ்வளவு கட்டணும்? அதான் 12 லட்சம் ரூபாய் பிளஸ் அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த முதல் 5 வருஷம். அதான் சார் எவ்வளவுன்னு கேக்குறேன். கால்குலேட் பண்ணுங்க சார். அது டிமினிஷிங் பேலன்ஸ்ல இப்ப கால்குலேட் பண்ண டைம் ஆகும் சார் உங்களுக்கு. நீங்க மாசம் கட்டுற மாதிரி அது பிரின்சிபல் குறைச்சிட்டே வரும் இல்லீங்களா உங்களுக்கு. அதுக்கு தான் சார் ஒரு கேப் கொடுத்து உங்களுக்கு பே பண்ணலாம். இது இட்ஸ் டிஃபிகல்ட் டு கால்குலேட் இட் வித்தின் 2 or 3 minutes. இந்த கிளிப்பிங்ஸ்ல பார்த்த மாதிரி இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கால்குலேட் பண்றது அவ்வளவு கஷ்டமா? ஸோ ஃபர்ஸ்ட் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் சார்ஜ் பண்றாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோட கடைசிக்குள்ள நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுப்பீங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 சினாரியோவை பார்ப்போம். ஒன்று ஷார்ட் டேர்ம் லோனாகவும் ஒன்று லாங் டேர்ம் லோனாகவும் பார்ப்போம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு இதுக்கான டிஃப்ரென்ஸ் எப்படி வருது அப்படின்றது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ கடைசியிலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அட் த எண்டில் பார்த்தீங்கன்னா பேங்க் எப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட் நம்மக்கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுப்பீங்க. ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் லோன். நம்ம பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு லோன் எடுத்திருக்கோம். 3 வருஷத்துக்கு லோன் எடுத்திருக்கோம். 12% இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம லோன் எடுத்திருக்கோம். மாதம் 3,000 ரூபாய் நமக்கு இஎம்ஐ கட்டுற மாதிரி வருது. ஸோ இதுதான் நம்மளோட லோன் டீடைல்ஸ். இப்போ நான் மந்த் 1ல் பார்த்தீங்கன்னா நான் 3,000 ரூபாய் இஎம்ஐ பே பண்ணுறேன். இப்போ எனக்கு இருக்கிற அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ 1 லட்ச ரூபா. ஏன்னா நான் இப்போ தான் ஃபஸ்ட் மந்த் பேமெண்ட்டே பண்ணுறேன். என்னோட பிரின்சிபல் அவுட்ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா இருக்கும். ஸோ இந்த 3,000 ரூபாயில் 1 லட்ச ரூபாய்க்குமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மந்த் இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த 3,000 ரூபாவை 2ஆக பிரிப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல். ஸோ நீங்கள் கட்டுற ஃபஸ்ட் மந்த்லேருந்து இந்த 2 ஸ்ப்ளிட்டப் ஒவ்வொரு மந்த்துமே வரும். ஸோ இன்ட்ரெஸ்ட்டில் 1,000 ரூபாயும் பிரின்சிபல் 2,000 ரூபாயும் பிரிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ மந்த் 2 இதே 3,000 ரூபாய் நீங்கள் இஎம்ஐ பே பண்ணுறீங்க. நீங்கள் பிரின்சிபல் ஆல்ரெடி மந்த் 1லேயே 2,000 ரூபாய் பே பண்ணிட்டீங்க. ஸோ இந்த 1 லட்ச ரூபாயிலேருந்து இந்த 2,000 ரூபாவை லெஸ் பண்ணிட்டு மீதி 98,000 ரூபாய்க்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 3,000 ரூபாய் அகைன் 2ஆக பிரியும். 98,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 980 ரூபா இன்ட்ரெஸ்ட் ஆகும். 2,020 ரூபா உங்களுக்கு பிரின்சிபலில் ஆட் ஆகும். ஸோ இதே இப்போ மந்த் 3 நீங்கள் இஎம்ஐ பே பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் மந்த் 3 பே பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா இதே 3,000 ரூபாய் 2ஆக பிரியும். பட் இப்போ உங்களுக்கு பிரின்சிபல் அவுட்ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா 95,980 ரூபா இருக்கும். இது 98,000 மைனஸ் 2,020 ரூபா லெஸ் பண்ணிங்க அப்படின்னா 95,980 ரூபா உங்களுக்கு பிரின்சிபல் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கும். இதுக்கு இந்த 3,000 ரூபாயில் இன்ட்ரெஸ்ட் பிடிச்சிப்பாங்க. ஸோ இந்த 3,000 ரூபாயில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 960 ரூபா இன்ட்ரெஸ்ட் ஆகும். 2,040 ரூபா உங்களுக்கு பிரின்சிபலாகவும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் எந்த ஒரு பேங்க் லோன் நீங்கள் எடுத்தீங்கனாலும் சரி, இது ஸ்டார்டிங் ஃப்ரம் பர்சனல் லோன்லேருந்து இது ஒரு லாங் டேர்ம் ஹோம் லோன் வரையுமே இப்படி தான் கால்குலேஷன் இருக்கும். இந்த மந்த்லி இன்ட்ரெஸ்ட் பிடிப்பாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர் ஆனம்க்கு சொல்லியிருப்பாங்க. 10%, 12%, இல்லை 7% இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரேட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதை டிவைட் பை 12 போட்டிங்க அப்படின்னா இதுதான் ஒரு மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ். ஸோ இந்த பர்சன்டேஜில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் ஆகும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடிய அவுட்ஸ்டாண்டிங்க்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணினே வருவாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களோட அவுட்ஸ்டாண்டிங் 3 வருஷத்தோட கடைசியில் 0 அப்படின்னு நிற்கும். இது எப்போ 0 வருதோ அப்போ தான் உங்கள் லோன் எண்ட் ஆகும். இப்போ இதே சினாரியோவை பார்த்தீங்கன்னா நம்ம லாங் டேர்முக்கு அப்ளை பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 20 லட்ச ரூபா லோன் எடுத்திருக்கோம். நம்மளோட டென்யூர் பார்த்தீங்கன்னா 20 வருஷம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதே 12% தான். ஸோ நம்ம இஎம்ஐ பார்த்தீங்கன்னா மாதம் 22,000 ரூபாய் கட்டுறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் மந்த் இஎம்ஐ பார்த்தீங்கன்னா 22,000 ரூபாய் பே பண்ண சொல்ல 20 லட்சமே நமக்கு பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் 20,000 பிரின்சிபல் வெறும் 2,000 ரூபாய் தான் போகும். இதே மந்த் 2 நீங்கள் வருவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதே 22,000 ரூபாய் கட்டுவீங்க. அந்த 20 லட்சத்துலேருந்து நீங்கள் கட்டின 2,000 லெஸ் பண்ணுவாங்க. 19,98,000 ரூபாய்க்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு 1% வரும். அப்போ பார்த்தீங்கன்னா 19,980 ரூபா இன்ட்ரெஸ்ட்டாக சார்ஜ் பண்ணுவாங்க. பிரின்சிபலில் பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற தொகையான 2,020 ரூபா உங்களுக்கு பிரின்சிபலில் ஆட் ஆகிடும். இதே மந்த் 3ல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதே 22,000 ரூபாய் பே பண்ணுறீங்க. இதை நீங்கள் போன மாதம் கட்டின 2,020 ரூபா அந்த பிரின்சிபல் லெஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட இப்போ பிரின்சிபல் அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,95,980 ரூபா இருக்கும். ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு 1% இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க
ஆல்மோஸ்ட் 19,960 ரூபா வருது. இந்த 1% என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 12% பெர் ஆனம்னா டிவைடட் பை 12 போட்டிங்க அப்படின்னா வந்து 1% பெர் மந்த் வரும். ஸோ இந்த 19,960 ரூபாவை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக சார்ஜ் பண்ணிட்டு மீதி 2,040 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரின்சிபலில் ஆட் பண்ணுவாங்க. எப்படி ஷார்ட் டேர்முக்கு வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறாங்களோ இதே மாதிரி தான் லாங் டேர்முக்கும் கால்குலேட் பண்ணுவாங்க. பட் லாங் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் அதிகம் அப்படின்றதுனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகவும் பிரின்சிபல் கம்மியாகவும் போகும். உங்களுக்கு வந்து ஷார்ட் டேர்ம் வந்து லோன் அமௌண்ட் கம்மி அப்படின்றதுனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் பிரின்சிபல் அமௌண்ட்டும் ஒரு டீசென்டான அமௌண்ட் போகும். ஸோ இதனால தான் வந்து உங்களுக்கு இந்த பெரிய வேரியன்ஸ் இருக்குது லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் போசல. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கால்குலேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிமினிஷிங் பேலன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் பேலன்ஸ் வச்சிருக்க பிரின்சிபலுக்கு மட்டும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணால் போதும். ஸோ இந்த மெத்தடில் தான் வந்து எல்லா பேங்க்குமே வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணும். நிறைய பேர் வந்து இதை சொல்லி கேட்டிருப்போம். ஒரு லாங் டேர்ம் லோன் எடுத்திருப்பாங்க, 20 வருஷம் லோன் எடுத்திருப்பாங்க. அவங்க வந்து 5 வருஷம் கட்டியிருப்பாங்க லோனை. 5 வருஷம் எண்டில் போய் அவங்க கேட்டாங்கன்னா வந்து உங்களுக்கு 1.5 லட்ச ரூபா தான் வந்து பிரின்சிபலில் கம்மியாயிருக்கு, மீதி வந்து பார்த்தீங்கன்னா 18 லட்சம் வந்து நீங்கள் கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் அமௌண்ட் அதிகம் அப்படின்றதுனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக தான் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எண்ட் ஆஃப் 5 இயரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,63,000 ரூபா தான் நீங்கள் கட்டியிருப்பீங்க நம்மளோட எக்ஸாம்பிள் சினாரியை வச்சு பார்க்க சொல்ல. இதே வந்து 10 வருஷத்தோட முடிவில் எவ்வளோ கட்டியிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 4,60,000 ரூபாய் கட்டியிருப்பீங்க. இதே 15 வருஷத்தோட முடிவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 9 லட்ச ரூபா கிட்டத்தட்ட கட்டுறீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்ம் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் அதை 75% இஎம்ஐ பே பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிரின்சிபல் அவுட்ஸ்டாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% மாறுது. ஸோ இப்படி தான் வந்து லாங் டேர்ம் லோனுக்கு உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 22,000 ரூபாய் வந்து எப்போ உங்களுக்கு 11,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட்லையும் 11,000 ரூபாய் பிரின்சிபலையும் போக ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 14 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து இந்த சேஞ்சஸே உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் ஒரு 20 வருஷம் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து 14 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் பிரின்சிபலும் ஈக்குவலாக வந்து டிவைட் ஆகும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே ரிவைஸ் ஆகும், இன்ட்ரெஸ்ட்டில் கம்மியாகவும் பிரின்சிபலில் அதிகமான போர்ஷனாகவும் போயினே இருக்கும். இதே ஷார்ட் டேர்ம் லோன் போகிறீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இயரே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் 70% பிரின்சிபல் க்ளோஸ் பண்ணுறீங்க. இது அப்படியே டென்யூர் கம்மியாகவே இந்த சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ நிறைய பேங்க்ஸ் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கிளியராக கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு பெரும்பாலான கம்ப்ளைண்ட் இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் பேங்க் கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுத்து தான் ஆகணும். இதுக்கான ஸ்டேட்மெண்ட் அவங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கும். ஆனால் எந்த பேங்க்குமே வந்து மோஸ்ட்லி இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து லோன் எடுக்க சொல்ல ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்றது தெரியல. ஏன் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு காம்ப்ளிகேஷன் இருக்கா என்னன்றது பேங்க் தரப்புல இருந்து தான் தெரிவிக்கணும். நீங்கள் பேங்க்கில் யாராவது ஒர்க் பண்ணுறீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வந்து ஏன் பேங்க் சைட்லேருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கஸ்டமர்ஸ்க்கு வந்து முன்னாடியே தர மாட்டேறீங்க. எஸ்பெஷலி வந்து லாங் டேர்ம் லோன் அதாவது ஹோம் லோன் டைப்புக்குலாம் வந்து இதெல்லாம் தரதே கிடையாது. ஸோ இதெல்லாம் ஏன் அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஹோம் லோனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து சில சேவிங்ஸ்லாம் பண்ண முடியும். அதெல்லாம் எப்படி அப்படின்றது தனியாக ஒரு வீடியோவே நம்ம மேக் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிமிடெட் ஸ்டாஃப்ஸோட தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேஸில் வந்து இது வந்து அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க்காக இருக்கலாம். ஸோ இந்த கால்குலேஷன் வந்து நீங்களே கூட பண்ணலாம். இது எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கு தனியாக எக்ஸல் டெக் தமிழ் அப்படின்ற எங்களோட இன்னொரு யூடியூப் சேனலில் நாங்கள் தனியாக ஒரு வீடியோவே மேக் பண்ணியிருக்கோம். அதில் டெம்ப்ளேட்டும் இருக்குது. நீங்கள் அந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான லிங்க்கை வந்து நான் ஐ பட்டன்லையும் என் கார்ட்லையும் கொடுக்குறேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஆட் பண்ணுறேன். நீங்களே கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா வந்து நீங்கள் தாராளமாக அந்த வீடியோவை பார்த்து நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பேங்க்கை டிபெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ இது சம்மந்தப்பட்டு வேறு ஏதாவது கேள்விகள் இருக்குது அப்படின்னா வந்து தாராளமாக நீங்கள் எங்களை இன்ஸ்டாவில் கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து எக்ஸல் டெம்ப்ளேட்டில் டவுட் இருக்குது அப்படின்னா வந்து நான் அந்த வீடியோலேயே வந்து எங்களோட டெலிகிராம் லிங்க்கை கொடுத்துருக்கேன். நீங்கள் எங்கள் டெலிகிராம்லேயும் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். கால்குலேஷனை போடவே முடியாது, போட்டீங்க பாருங்க ஒரு குண்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் யாரெல்லாம் லோன் எடுத்திருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறோம். அன்டில் தென் பை ஃப்ரம் அரவிந்த்.